வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கும்டி அடுப்பு. இன்றைக்கி நாம் ஹெல்த்தியாக டேஸ்டியாக வெஜிடபிள் வச்சு எப்படி நூடுல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ் 2 பேக்கெட், வெங்காயம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், தக்காளி 1, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டு வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம், இல்லைன்னா நூடுல்ஸ் மாவு மாதிரி ஆகிடும். 2 நிமிஷம் மட்டும் போட்டு வச்சா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த நூடுல்ஸை நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இலுப்பச்சட்டியில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயில் தான் நம்ம காய் எல்லாமே வேக வைக்கணும். அதனால் காய் எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3த்தையும் போட்டு கொஞ்சம் செவக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயமும் காயும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா வெங்காயமும் காயும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது நம்ம ஒரு காயாக எடுத்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, கேரட், தக்காளி, அவரைக்காய். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவரைக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணான்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பீன்ஸ், எல்லாத்தையும் போட்டு வேகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயே வர மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
எண்ணெயிலே காய் நல்லா வதங்கிடும். நீங்கள் தண்ணியெலாம் தெளிக்கணுன்ற அவசியம் இல்லை வேகிறதுக்காக. இப்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸை இந்த காயோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நூடுல்ஸ் இருக்கும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் குமுட்டி அடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.